bigdatahandson.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து Naive சப்போர்ட் வெக்டர் மிஷின் இந்த பார்ட் பார்க்க போறோம். Naive சப்போர்ட் வெக்டர் மிஷின் நாளைக்கு வந்து K-மீன்ஸ் கிளஸ்டரிங், இதோட வந்து K-மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்புறம் கர்னல் பிசிஏ, இதோட வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் வந்து முடியுது. இது வந்து வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உள்ளுக்க போட்டு லைக் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிஷின் லேர்னிங் பார்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆனால் இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து இது போதும். லைக் ஒரு பேசிக்கான ஒரு இதுக்கு வந்து இது போதும். இதுக்கப்புறம் வந்து நீங்க லேர்ன் பண்ணி ஒரு 2 months எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும், ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணிடலாம். மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து லைக் அடுத்த ஜாப் வந்து எல்லாமே வந்து ஏஐ நோக்கி போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுங்க ஏஐக்குள்ள வர்றதுக்கு. ஏன்னா இனிமேட்லாம் வந்து கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. நிறைய இடத்துல வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க நார்மல் ப்ரோக்ராமிங்க்குலாம். அதனால ஏஐ நோக்கி எல்லாமே வந்து இப்போ திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேட்டு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் அதிகமாகிடும். அதனால ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போதான் வந்து மேத்தமேட்டிக்ஸு எல்லாமே வந்து மேத்தமேட்டிக்ஸ் கம் ப்ரோக்ராமிங் ரெண்டுமே வந்து ஒன்றா வருது. அதனால இதெல்லாம் போகிறதுக்கு இனிமேட்லாம் வந்து இதுதான் வந்துருச்சு. இனிமேட்லாம் வந்து இதுதான் அதிகமான ஸ்கோப்ஸ் இருக்கும். ஃபைன். இப்போ வந்து நேத்தோடைய பதிவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. நேத்து வந்து நம்ம லேர்ன் பண்ணது கே நியரஸ்ட் நெய்பர் அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட். இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறது வந்து Naive சப்போர்ட் வெக்டர் மிஷின். எஸ்விஎம் வந்து ரொம்ப ரேரான டாபிக், நிறைய பேர் வந்து எடுக்க கஷ்டப்படுவாங்க. ஸோ தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க, டவுட்ஸ் இருக்கிறப்ப கேளுங்க. அப்புறம் சர்வே யாரும் ஃபீட்பேக் போடாதவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணலாம், தயவு செஞ்சு சர்வே போட்டுக்கலாம். சர்வே நேற்று நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் சர்வே போட்டுக்கலாம். நேற்று நிறைய பேர் வந்து சர்வே போட்டிருக்கிறாங்க. நன்றி. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து கூகுள் ஃபீட்பேக் வந்து போட்டுடுங்க. கூகுள் ஃபீட்பேக் வந்து நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு bigdatahandson.com போட்டிங்கன்னா ரிவ்யூ ஸ்பாட்டில் நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். இர்ஃபான், இப்போ நீங்கள் செஷன் கண்டினியூ பண்ணலாம். எங்களோட வாட்ஸ்அப் எண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 978-988-424. இந்த இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு, எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். நன்றி. ஓகே, என்ன ஹோஸ்டா மாத்திருங்க. ஷேர் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து Naive ஃபர்ஸ்ட் டாபிக்கு.
ஸோ இந்த நேம் பேஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம் பேஸ் தியரம் சொல்லி. ஸோ இந்த பேஸ் தியரம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தியரம் அது. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வச்சு தான் நம்ம இங்கே இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ naive Bayes is a probabilistic machine learning algorithm that can be used in a wide variety of classification tasks. ஸோ இது வந்து மெயின்லி வந்து இந்த naive Bayes வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளாசிஃபிகேஷனுக்கு சென்டிமெண்டல் அனாலிசிஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து வந்து why it is called naive. ஸோ ஏன் இது வந்து naive அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஸோ ஏன்னா இது ப்ராபபிலிட்டிங்கிறதுனால இது வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அசம்ஷன். அந்த அசம்ஷனை வச்சு தான் இது வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால அது நெய்வ் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேஸ் தியரமை வச்சு இந்த இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த நெய்வ் பேஸ் அந்த பேஸ் தியரமை. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் நெய்வ் பேஸ். நான் சொன்ன மாதிரி இந்த நெய்வ் பேஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேம் ஃபில்டரிங், அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சென்டிமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி. அந்த பேஸ் தியரம் தெரியணும்னா பேஸ் தியரம் ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டி வச்சு தான் வருவாங்க. ப்ராபபிலிட்டி என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு. ஸோ ப்ராபபிலிட்டிங்கிறது என்னன்னா, ஒரு சான்சஸ். இப்போ நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காயினில் வந்து 2 பக்கம் இருக்கும், ஹெட்டு டெய்ல்னு சொல்லி. சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹெட்டு, சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டெய்ல், அதுதான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்டு, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெய்லு. ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் தான் இருக்கு, டிவைட் பை 2 சான்ஸில் ஒரு சான்ஸ். ஸோ அதில் வந்து 1/2. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னா 0.5. ஸோ இந்த மாதிரி இப்போ வைல் ரோலிங் அ டைஸ், அந்த தாயத்தை உருட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து 6 பக்கம் இருக்கும். 6ல் வந்து ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 1/6. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0.166. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம பேயஸ் தியரம் உருவானது. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி வந்து இது சிம்பிள் ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1, இதெல்லாம் சிம்பிள் தான். இதே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னா, அந்த 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 ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ குயின் கிவன் த கார்டு இஸ் ஸ்பேடு. ஸோ இப்போ ஒரு டெக் ஆஃப் கார்டு இருக்குன்னா அதில் வந்து ஸ்பேடு எத்தனை இருக்கலாம். அந்த ஸ்பேடு 13 இருக்குன்னு வைங்க. இப்போ அந்த ஸ்பேடில் குயினாக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து 13 கார்டில் வந்து ஒரு கார்டு தான் வந்து குயின் இல்லையா? அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? ஸோ 1/13, 0.0. அதில் 54 கார்டு இருக்கும். அந்த 54 ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 13 மாற்றுறோம். இப்போ அந்த 13ல் இது குயினாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ அப்போ 0.07 அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ப்ரீஃபாக எழுதணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் பார் ஸ்பேட் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் அண்ட் ஸ்பேட் டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடு. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் அண்ட் ஸ்பேடு, அந்த ஸ்பேடு வந்து குயினாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1 தான், ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடு 54ல் 13 கார்டு தான் வந்து ஸ்பேடு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் அண்ட் ஸ்பேடுங்கிற போது 1/52 டிவைட் பை 13/52. அப்போ வந்து நம்மளுக்கு 1/13, அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0.07. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஸ்கூல் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, டீச்சர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இருப்பாங்க. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் டீச்சர் மேலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் டீச்சர் வந்து மேலாக இருக்கணும், அந்த டீச்சர் வந்து மேலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் டீச்சர் இந்த இதுங்கிறது என்னன்னா, இது அண்டு மாதிரி, அண்டு மேல். ஸோ வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டீச்சர் வெட்டு மேலு, அது வந்து அண்டுன்னு சொல்லிடலாம் நம்ம. இப்போ டீச்சர் வந்து மேலே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? ஸோ டீச்சரு மேலு, அப்போ 12 இல்லையா? 12 டிவைடட் பை டோட்டல் மேல் எவ்வளவு? 60. ஸோ அதுதான் வந்து இங்கே டீச்சர் டு மேல் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல். அப்போ 12/60. 12ங்கிறது டீச்சரு மேலே இருக்கிறதுக்கு 60, டோட்டல் மேல் எவ்வளோ? 6. சாரி, இது 12, இது 60.
அப்போ 12/60 0.2 இதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் டீச்சர் பார் மேல். ஸோ இதில் வந்து நீங்கள் இதோட காமன் ஃபார்முலா வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ இதே வந்து இந்த ரெண்டுமே ஸ்வாப் பண்ணா, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் ஏன்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ இதை வச்சு தான் நம்ம இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து பேஸ் தியரமே வந்துடும். ஸோ இந்த பேஸ் தியரமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் எக்ஸ் பார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஒய்யை வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா பி ஆஃப் ஒய் பார் எக்ஸாக மாற்ற போகிறோம். ஏன்னா ஸோ பி ஆஃப் எக்ஸ் பார் ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் டிவைட் பை பி ஆஃப் ஒய்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நோன் அவுட்கம், அதாவது நோன் ஃப்ரம் ட்ரைனிங் டேட்டா. இப்போ இந்த எவிடன்ஸ்லாம் இருந்தால் இந்த அவுட்கம் தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம கொடுக்குற ஃபீச்சர் ஒரு டேட்டா செட்டில் கொடுக்குற ஃபீச்சருக்கு இந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இது வந்து ட்ரைனிங் டேட்டாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ இந்த பி ஆஃப் எக்ஸ் பார் ஒய்யும் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கொடுக்குற எவிடன்ஸ்க்கு இதுதான் அவுட்புட்னு சொல்லி கரெக்டாக தெரியணும். அப்போ நம்ம ட்ரைனிங் டேட்டால தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அதை அப்படி அந்த வேரியபிள்ஸை ஸ்வாப் பண்ணுறோம் ஒய் பார் எக்ஸ்ன்னு சொல்லி. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்த அவுட்கம், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்கம் ஒய் கிவன் எவிடன்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்ம வெறும் எக்ஸ் ஃபீச்சர் மட்டும் தான் கொடுப்போம் இல்லையா? எக்ஸோட வேரியபிள் மட்டும் தான் கொடுப்போம். ஒய் தெரியாது, ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா அன்னோன், இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் எவிடன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டா தான், அந்த ஃபீச்சர் தான் நம்ம கொடுக்குற அந்த டெஸ்ட் டேட்டா. ஸோ அதை வச்சு தான் நம்ம டு பி ப்ரெடிக்டட் ஃபார் டெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் பார் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஸ் ரூல் எப்படி மாறுதுன்னா, அந்த எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. எப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பார் ஒய் மல்டிப்ளை பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் இருந்தது இல்லையா, அதை வந்து இப்படி மாற்றிட்டோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பார் ஒய் மல்டிப்ளை பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். ஸோ இது வந்து நமக்கு சிங்கிள் எக்ஸில் வந்து சிங்கிள் ஃபீச்சராக இருந்தால் வெறும் எக்ஸ்னே வச்சுக்கலாம். இதே நம்ம பண்ணுற இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒரு ஃபீச்சர் இருக்காது, மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கும் எக்ஸில். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம ஈக்குவேஷனை. when there are multiple x variables we simply by assuming x is an independent variable. So we know that அந்த x வந்து independent variable. ஸோ independent variableனாலே மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ the Bayes rule வந்து எப்படி மாறுதுன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து சிங்கிள் ஃபீச்சருக்கு, ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஃபீச்சர் இருந்தால், இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு கேங்கிறது என்னன்னா, இந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற இந்த கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் இல்லையா, அது கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்னாலே நம்மக்கிட்ட வந்து 2 or more கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ 1 0 இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கலாம், இந்த ஃப்ரூட் நேம்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரூட்டுக்கும் அதோட ப்ராபபிலிட்டியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒய்யில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 இருக்குன்னா, ஸோ ஒன்னுக்கு என்ன, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1 இருக்கும் பொழுது இந்த எவிடன்ஸ் கொடுத்தா என்ன ப்ராபபிலிட்டின்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இந்த எவிடன்ஸ் கொடுத்தா என்ன ப்ராபபிலிட்டி, ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, x1 x2 x3 xn வரைக்கும் இருக்கும்போது ஜஸ்ட் இதில் வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே போவோம், ஒரு செயின் மாதிரி மல்டிப்ளை பண்ணிகிட்டே போவோம். அதாவது பி ஆஃப் x1 டிவைட் பை ஒய் ஈக்குவல் டு கே, அதே மாதிரி மல்டிப்ளை பை பி ஆஃப் x2 டிவைட் பை ஒய் ஈக்குவல் டு கே. ஸோ இந்த மாதிரி xn வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், அந்த நேம் பேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ வந்து என்னதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த 1000 ஃப்ரூட்ஸில் 3 வகை இருக்குது, பனானா, ஆரஞ்சு, இல்லை வேறு ஏதாவது அதர் ஃப்ரூட். இப்போ தீஸ் ஆர் த 3 பாசிபிள் கிளாஸஸ் ஆஃப் ஒய் வேரியபிள். இதுதான் நம்ம ஒய் வேரியபிளோட அவுட்கமில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எக்ஸ் வேரியபிள் 3 ஃபீச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்கு, ஸ்வீட்டு, எல்லோ. லாங்கு, ஸ்வீட்டு, எல்லோ இருக்கும்போது, அதாவது லாங் அந்த அந்த ஃப்ரூட் வந்து எவ்வளோ லாங்கு, அது ஸ்வீட்டாக இல்லையா, அது எல்லோவாக இருக்கா இல்லையா. நம்மளுக்கு தெரியும் பனானா வந்து லாங்காக தான் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், எல்லோவாக இருக்கும் சொல்லி.
ஸோ இந்த வச்சு இது நம்மளுக்கு தெரியுது, ஈஸியாக தெரியுது. இது நெய்வ் பேஸ் அந்த அந்த ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான். ஸோ இதை நம்ம அவுட்புட்டு, ஸோ ஃப்ரூட்டு இதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. இதில் வந்து நம்மளுக்கு 3 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, X1, X2, X3ன்னு, லாங்கு, ஸ்வீட்டு, எல்லோ. இது வந்து பைனரி தான். ஸோ லாங்கா இல்லையா, ஸோ 0னா இல்லை, 1னா லாங்கு. ஸோ இப்போ வந்து அந்த அந்த டேட்டா செட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கவுண்ட் டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். கவுண்ட் டேபிளை கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம்னு வையன், ப்ராபபிலிட்டிக்கு வந்து நம்ம அந்த அந்த டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு கவுண்ட் டேபிள் மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இந்த ரோவோட கவுண்ட் மொத்தம் இவ்வளோ, இந்த ரோவோட கவுண்ட் இவ்வளோ. ஸோ மொத்தம் லாங் ஃப்ரூட் வந்து 400 இருக்கு, பனானால வந்து 400 இருக்கு, ஆரஞ்சில் வந்து 0, அதரில் வந்து 100 இருக்கு. அதே மாதிரி நாட் லாங்கு, நாட் லாங்கு, ஸ்வீட்டு, நாட் ஸ்வீட்டு, எல்லோ, நாட் எல்லோ. ஏன்னா இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குல்ல, 0, 1ன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்குமே கவுண்ட்டு போட்டு வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு கேட்டகரிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பனானாவுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பனானா. ஓகேங்களா, பனானாவுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ கவுண்ட் ஆஃப் அந்த பனானா, டோட்டல் பனானா எவ்வளோ இருக்குது டிவைடட் பை டோட்டல் ஃப்ரூட்டு இல்லையா. பனானா மொத்தம் வந்து 500 இருக்கு, டோட்டல் ஃப்ரூட் வந்து 1000. அப்போ 500 டிவைடட் பை 1000 தான் பனானாவோட ப்ராபபிலிட்டி, 0.5. அதே மாதிரி ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஆரஞ்சு வந்து 300 இருக்கு, டோட்டல் வந்து 1000, 300 டிவைடட் பை 1000, 0.3. அதே மாதிரி அதர் வந்து 200 டிவைட் பை 1000 வந்து 0.2. இப்போ வந்து கண்டிஷன் போடுறோம். ஸோ நம்மக்கிட்ட 3 ஃபீச்சர் இருக்கு இல்லையா, லாங்கு, ஸ்வீட்டு, எல்லோன்னு சொல்லி. இப்போ இந்த 3 ஃபீச்சருக்கும் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஏன்னா அந்த ஈக்குவேஷனில் வந்து xn வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த ப்ராபபிலிட்டி. அது x1 ஈக்குவல் டு லாங்காக இருக்கிற ஸ்வீட்டு பனானாவாக இருக்கணும். அப்போ வந்து லாங்கு அண்ட் பனானானா 400 டிவைடட் பை டோட்டல் பனானா வந்து 500 இல்லையா. அப்போ வந்து 400 டிவைட் பை 500, 0.80. அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு, இப்போ ஸ்வீட்டு வந்து 350, டோட்டல் பனானா 500, அப்போ 350 டிவைட் பை 500, 0.7. அதே மாதிரி எல்லோவில் வந்து 450 இருக்குது, 450 டிவைட் பை 500, 0.9. இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, இந்த 3 ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஸோ த ஓவரால் ப்ராபபிலிட்டி ஆஃப் லைக்லிஹுட் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் ஃபார் பனானா. இப்போ இந்த பனானாவுக்கான ஒரு எவிடன்ஸ் எவ்வளோ, அந்த மொத்த ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னா அந்த மல்டிப்ளை பண்ணிகிட்டே போனோம். அப்போ 0.504. இதுதான் வந்து பனானாவோட ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் நம்ம இங்கே இந்த பேஸ் ரூலை வச்சு பண்ணணும். ஸோ பனானா இந்த 3 ஃபீச்சரு நம்ம எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா ஆல்ரெடி, இந்த ப்ராபபிலிட்டி எல்லாம். இப்போ ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வந்து 0.252ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால தேவை, எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். அதனால நம்ம இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பனானா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஸோ அப்போ வந்து அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0.252ன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பனானாக்கு இப்போ எல்லா ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிச்ச மாதிரி ஆரஞ்சு ஃப்ரூட்க்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 0ன்னு வருது. ஏன் 0 வருதுன்னா, இந்த இதில் வந்து ஆரஞ்சு லாங்காக இருக்கும்போது 0, அப்போ எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால எல்லாமே வந்து 0ன்னு ஆயிடுது. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ வந்து அதர் ஃப்ரூட்டு லாங்கு, ஸ்வீட் அண்ட் எல்லோவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அது வந்து ரொம்பவே கம்மி, 0.018ன்னு. இப்போ இந்த ப்ராபபிலிட்டிஸில் எது வந்து அதிகமாக இருக்குது, இந்த பனானாவோடது தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, if a fruit is long, sweet and yellow, the fruit is banana. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ப்ராபபிலிட்டி வச்சு ஃபைன் பண்ணிட்டோம். அந்த ஃப்ரூட் லாங்காக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, எல்லோவாக இருக்குது. இப்போ அந்த ஃப்ரூட் என்னது, பனானா. ஸோ இப்படி தான் வந்து நெய்வ் பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஒரு காமன் ஈக்குவேஷன் என்னன்னா இந்த இதுதான். ஸோ ஒய் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. ஆர்க்மேக்ஸ்னா என்னென்னா, இப்போ இந்த கிடைக்கிற இந்த மூணு ப்ராபபிலிட்டியில் எந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது, இதோட ப்ராபபிலிட்டி தான். அப்போ ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி கடைசியாக இருக்கிறது வந்து முன்னாடி போட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். அதுக்கப்புறம் பைங்கிறது என்னென்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டே போகிறது. ஏன்னா
இது ஒரு ஃபீச்சருக்கும் xn வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டே போகுது இல்லையா, அதனால நம்ம பையன்னு போட்டிருக்கோம். சம்மேஷனுங்கிறது ஆட் பண்ணுறது, இது பையங்கிறது மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் xi டிவைட் பை ஒய். ஸோ ஒரு ஃபீச்சருக்கும் வந்து ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த நெய்வ் பேஸு. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த நெய்வ் பேஸில் வந்து நீங்கள் எவ்வளோ நிறைய ஃபீச்சர் கொடுத்தாலும், எவ்வளோ நிறைய காலம்ஸ் இருக்குனாலும் இது வந்து ஒர்க் ஆகும் இந்த நெய்வ் பேஸு. ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இது ஸ்பாம் ஃபில்டரிங்கு, சென்டிமெண்டல் அனாலிசிஸு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது இப்போ சென்டிமெண்டல் அனாலிசிஸ், ஸ்பாம் ஃபில்டரிங்னாலே நம்ம ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸு ஸ்பேமா இல்லையான்னு சொல்லி தான் பார்ப்போம். இப்போ அந்த சென்டென்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய வேர்ட்ஸ் இருக்கலாம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம நெய்வ் பேஸ் வந்து பெட்டர் தான் அது. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண கண்ட்ரோல் சேவ். இது வந்து நெய்வ் பேஸு. நெய்வ் பேஸ். இப்போ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன்னா, ஸ்பேம் ஃபில்டரிங் தான். ஸ்பேமா இல்லையான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அது ஸ்பேமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நான் pandas as pd numpy. ஸோ மேட்ப்ளாட்லிப் தேவை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபைல்ஸ் டேரக்டரி சேஞ்ச் ஆயிரும். இங்கே இருக்கு. ஸோ spam.csv. ஸோ இதுதான் இந்த ஃபைலு. இப்போ இந்த ஹாமு இந்த ஸ்பேமுங்கிறது ஸ்பேமா இல்லையா, ஸ்பேம் இல்லையா. ஸோ கிவன் சென்டென்ஸ். ஸோ இதுதான் வந்து சென்டென்ஸ். இவ்வளோ பெரிய சென்டென்ஸை வச்சு நம்ம ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காட்டுறேன். ஸோ நியர்லி 5575 இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஹியூஜ் டேட்டாவை நம்ம நெய்வ் பேஸில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை ரீட் பண்ணணும். ஸோ டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கு pandas.read csv. இப்போ அதோட நேம் வந்து spam.csv. ஓகே. யூனிகோட். ஓகே, ஐ திங்க் இதில் இது வந்து என்கோடிங் ப்ராப்ளமு. என்கோடிங் சில நேரம் அந்த ஃபைல் வந்து என்கோடிங் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதனால். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆயிரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது ஏன்னா அந்த ஹேமா ஸ்பேமா, அந்த ஸ்பேமா இல்லையான்னு சொல்லி. செகண்ட் வந்து அந்த சென்டென்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மெசேஜ். ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 காலம் ஆக்சுவலாக தேவையில்லை. இது எம்டி வேல்யூ தான். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஐ திங்க் ஓகே, அது முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து df.drop அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப்பில் வந்து நீங்கள் எந்த காலமை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற நேம் கொடுக்கணும். அன்னேம்டு. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் கொடுக்கணும். ஆக்சிஸ் 1ன்னு கொடுத்தா காலமு, 0ன்னு கொடுத்தா ரோ. நம்ம வந்து காலம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் அந்த டேட்டா ஃப்ரேமை தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். புது டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறதில்ல.
ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காரு இது வாட் இஸ் யூஸ் ஆஃப் என்கோடிங்னு. ஸோ என்கோடிங் வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபைல் வந்து பேசிக்கலாக எல்லா ஃபைலும் வந்து யூடிஎஃப் 8ல் இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா வந்து இந்த எரர் காட்டும். ஸோ இதில் வந்து நிறைய எரர்ஸ் நிறைய டைப் ஆஃப் என்கோடிங் இருக்குது. இதில் வந்து இந்த ஃபைலுக்கு வந்து நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் இது, அதனால தான் நான் போட்டேன். இது லாட்டின் 1ன்னு சொல்லி. இந்த லாட்டின் 1 வந்து இதோட என்கோடிங் டைப்பு, அதனால் இது வந்தது. இதில் இந்த மாதிரி எரர் காட்டும் சப்போஸ் என்கோடிங் ஆகலைன்னா. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஃபைலோடது, அதனால் இந்த என்கோடிங் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஃபைலுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் பண்ணுறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த காலம்ஸ்லாம் ட்ராப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த 2 காலம் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்மளுக்கு டிபெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. இதுதான் நம்மளோட மெசேஜஸ்ஸு, சாரி எக்ஸ் வேரியபிள். இது வந்து ஒரு காலம் தான் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா சில ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டுங்கிறதுனால அதுக்கு வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும். சரி, முதல் வந்து எக்ஸ் வேரியபிள் வந்து df டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன் ஆல் த ரோஸ் 1. ஏன்னா வந்து செகண்ட் காலமு செகண்ட் காலமோட இண்டெக்ஸ் வந்து 1 டாட் வேல்யூஸ் அரேவா மாத்திரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் வேரியபிள் வந்து இது வந்து 0 காலமு. நான் ஃபர்ஸ்ட் காலமு அதோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ இப்போ ரன் பண்ணா ஓகே, நம்மளுக்கு எக்ஸ் வேரியபிள் எக்ஸில் வந்து இந்த மெசேஜஸ் இருக்குது. அப்புறம் ஒய் வேரியபிள் நம்ம ஹார்ம் ஸ்பேம்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் வேரியபிளில் நிறைய மெசேஜஸ் இருக்கிறதுனால இந்த மெசேஜஸில் என்னென்னலாம் நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போகிறோம்னா, ஒன்று வந்து இந்த பங்க்சுவேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாப் வேர்ட்ஸ். இதெல்லாம் என்னென்னு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு, ப்ராக்கெட்டு, அந்த கோட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டார் இப்போ இதிலலாம் இருக்கும். இந்த மாதிரி கோட்ஸு, கமா, டாட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஏன் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு வேர்டுக்கும், இந்த இப்போ கோங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னா இந்த கோ அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு ஒரு காலமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி டாட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்லாம் இருந்தால் அதுக்கும் தனியாக ஒரு காலம் வந்து கிரியேட் ஆகிரும். அப்போ வந்து அது தேவையில்லாத காலம் இல்லையா, அப்போ நம்ம அது வந்து அந்த முதல்ல ரிமூவ் பண்ணிட்டா வராதுல்ல. ஸோ அதை ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பங்க்சுவேஷன் இது ஸ்டாப் வேர்ட்ஸ்னால் என்னென்னா இந்த இஸ்ஸு, வாஸு, இந்த மாதிரி கிராமர் இஸ்ஸு, வாஸு, இன்னும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையானது வந்து வெறும் ஒரு சம் வேர்ட்ஸ் தான். இந்த கோ, அன்டில், இந்த பாயிண்ட்டு, கிரேசி, அவைலபிள், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு வேண்டும். இந்த கிராமட்டிக்கல் இந்த இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து 2 வேர்டு வந்து சேமாக இருக்கும். இப்போ குட்டு, பெட்டர் சேம் தானே. ஸோ அதுக்கு நம்ம வந்து லெமடைஸ்ன்னு சொல்லுவாங்க, லெமடைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த குட்டு, பெட்டர் அப்படிங்கிறத நம்ம சேமாகவே எடுத்துப்போம். இப்போ பெட்டர்னு இருந்தாலும் குட்டுன்னு எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இந்த தான் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸு. ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவுண்ட் வெக்டரைசர் sklearn லைப்ரரியில் ஃபீச்சர் ஃப்ரம் sklearn ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் இம்போர்ட் கவுண்ட் வெக்டரைசர் டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளார தான் இருக்கும். அது டெக்ஸ்ட்டு இம்போர்ட்டை
கவுண்ட் வெக்டரைசர், இந்த கவுண்ட் வெக்டரைசர் இந்த கிளாஸ் தேவை. இந்த கவுண்ட் வெக்டரைசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேர்டுக்கும் வந்து செப்பரேட் காலம்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த கவுண்ட் வெக்டரைசரு. அதுக்கப்புறம் லெமண்டைசர் இம்போர்ட் பண்ணணும். ஸோ லெமண்டைசர் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்எல்டிகே லைப்ரரியில் இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ப்ரீ ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அதோட நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கான அந்த அந்த மாடியூல் வந்து என்எல்டிகே லைப்ரரி இதில் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்எல்டிகே டாட் ஸ்டெம் வேர்ட்நெட் இம்போர்ட் வேர்ட்நெட் லெமடைசர். அதுக்கப்புறம் நம்ம என்ன இம்போர்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் லைப்ரரி, ஸ்ட்ரிங் லைப்ரரியில் தான் நம்ம பங்க்சுவேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இம்போர்ட் பண்ணுவோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம சம் ஸ்பேசஸ் இருக்கும், ஸ்பேசஸ்ஸு இல்லை ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். டிஜிட்ஸு, ஸோ டிஜிட்ஸ்லாம் இருந்தால் டிஜிட்ஸை கூட ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு இது வேர்ட்நெட் லெமடைசர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொன்று ஸ்டாப் வேர்ட்ஸ் இம்போர்ட் பண்ணணும். ஸ்டாப் வேர்ட்ஸ்க்கு வந்து ஓகே ஓகே காப்பஸ் டாட் திங்க் யூட்டில் நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம இதுக்கெலாம் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்து ஸ்டாப் வேர்ட்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டாப் வேர்ட்ஸ் வந்து எதில் இருக்குன்னா இந்த ஸ்டாப் வேர்ட்ஸில் இருக்கும். ஸ்டாப் வேர்ட்ஸ் டாட் வேர்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பங்க்சுவேஷன்ஸ், ஸோ அது நான் எக்ஸ்க்ளூட்ஸ்னு வச்சுக்க போகிறேன். செட் ஆஃப் பங்க்சுவேஷன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிங்கு டாட்டு பங்க்சுவேஷன்ஸ். ஓகே அதுக்கப்புறம் இந்த இதுக்கெலாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். வேர்ட்நெட் லெமடைசர் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம க்ளீனிங் ஸ்டெப்பு தான் எழுத போகிறோம். ஸோ இந்த ஸ்டாப் வேர்ட்ஸு எக்ஸ்க்ளூடு லெமடைசர்லாம் வச்சு நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து க்ளீன் பண்ணுவோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து சரிதான்.
ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுக்க போனால் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டாப் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸ்டாப் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸோ ஒரு ஒரு வேர்ட்ஸாக எடுத்து இப்போ இந்த கோ அன்டில் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாப் வேர்ட்ஸில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவோம். அதில் இல்லைன்னா ஆட் பண்ணிப்போம், அப்படி இருந்தால் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி பங்க்சுவேஷன்ஸு அந்த இந்த ஸ்டாப் வேர்ட்ஸ் இந்த ஸ்டாப் ஃப்ரீ இது முடிஞ்ச பிறகு இந்த ஸ்டெப் முடிஞ்ச பிறகு வர ஸ்ட்ரிங்கை மறுபடியும் பங்க்சுவேஷன்ஸ்க்கு அனுப்புவோம். பங்க்சுவேஷன்ஸில் அந்த டாட் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி அது இல்லைன்னா திருப்பியும் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணி இது கொடுத்துருவோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து லெமடைசர் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த லெமடைசர் ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். அதை வந்து நம்ம இந்த ரிமூவிங் டிஜிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ டிங்கிறது டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேசஸ், ஏதாவது ஸ்பேசஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே பண்ணுவோம் நம்ம. இப்போ வந்து நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் ஓகே என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் ஸ்டாப் வேர்ட்ஸு லெமடைசர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாப் வேர்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கிராமட்டிக்கல் அந்த வேர்ட்ஸு இஸ்ஸு வாஸு இன்னு இதெல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது ஸ்டாப் வேர்ட்ஸில் பார்த்தா தெரியும். அது அந்த கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்கும், இஸ்ஸு வாஸு இன்னு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இதில் சென்டென்ஸில் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இதில் தான் பிரச்சனை. ஓகே, setting stop words. ஓகே, ஸோ இதில் cannot import name stop words from nltk.corpus. ஓகே, திங்க் அது எங்கேயோ விட்டுட்டேன். ஓகே, இது கார்பஸ் இம்போர்ட். ஓகே, யூடியில் இல்லை, வெறும் கார்பஸில் தான் இருக்குது போல. இதுலேயும் இல்லை. இந்த இருக்கு ஸ்டாப் வேர்ட்ஸ்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் வேர்ட்ஸு, இந்த திஸ், வாஸ், தட்டு, ஷுட்டு, ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாப் வேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம அந்த அந்த இதுலேருந்து ரிமூவ் பண்ணுவோம், சென்டென்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பங்க்சுவேஷன்ஸும் இந்த எக்ஸ்க்ளூட்ஸ், இது வந்து இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பங்க்சுவேஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் அதை அப்ளை பண்ணோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு ஃபார் லூப் போட போகிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்சு, எந்த வரைக்கும் ரேஞ்சுனா இந்த லென்த் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங் வரைக்கும், சாரி நம்ம அந்த டேட்டா செட் வரைக்கும், லென் ஆஃப் த டேட்டா செட் வரைக்கும். ஸோ ஒரு சிங்கிள் அந்த டேட்டா செட்டில் இருக்கிற அந்த சென்டென்ஸையும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் ஐன்னு இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆஃப் ஐங்கிறது அந்த ஒரு சென்டென்ஸ், பர்டிகுலர் அந்த சென்டென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட்டு கால் பண்ணி அந்த டேட்டாவை கொடுக்க போகிறோம். ஸோ இது எக்ஸ் ஆஃப் ஐங்கிறது ஒரு ஃபார் ஒரு சென்டென்ஸு, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு சென்டென்ஸு இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம். ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி அந்த க்ளீனிங் ஸ்டெப்லாம் பண்ணி திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணி அதை திருப்பி அப்ளை பண்ணிடுறோம் நம்ம. இப்போ இதை ரன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண இதுவாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து அதெல்லாம் க்ளீனாக இருக்கும். ஸோ ஏற்கனவே இருந்ததை விட இது இந்த டாட்ஸ் இல்லை, ஸோ இந்த மாதிரி இருந்ததை இப்படி மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த கவுண்ட் வெக்டரைசர் அப்ளை பண்ண போகிறோம். கவுண்ட் வெக்டரைசர் அந்த ஒரு வேர்ட்ஸ்க்கும் செப்பரேட் காலம்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கவுண்ட் வெக்டரைசர் ஈக்குவல் டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன், கவுண்ட் வெக்டரைசர். இப்போ இதை வந்து நம்ம அந்த இதில் அப்ளை பண்ணணும், நம்ம எக்ஸ் வேரியபிளை அப்ளை பண்ணணும். அதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு கவுண்ட் வெக்டரைசர் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண பிறகு மாறிடும், காலம்ஸாக மாறிடும். அது வந்து ரொம்ப பெரிய காலம்ஸாக இருக்கும், அதனால் இது ஷோ பண்ணல. இங்கே அந்த எக்ஸ் வேரியபிள் ஷோ ஆகலை, ஏன்னா அது வந்து ரொம்பவே பிக்காக இருக்கும். ஏன்னா ஒரு வேர்ட்ஸ்க்கு வந்து அதில் எவ்வளோ வேர்ட்ஸ் வேணால் இருக்கலாம். அதில் இது பார்த்தீங்கன்னா 5572 cross 8009, அதாவது 8009 காலம்ஸ் இருக்குது, 5572 ரோஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இவ்வளோ இது கம்ப்ரஸ்டு ஸ்பார்ஸ் ரோ ஃபார்மேட்டாக, அதனால் இது ஷோ பண்ணல. சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ணிடலாம். எக்ஸ் ஆஃப் ஐ போட்டு பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் 1 வராதா? 1,3 0. ஓகே, ஸோ ஐ திங்க் அது எப்படி பிரிச்சிருக்குன்னா, இப்போ ஒரு கோ அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த கோ காலம் இருந்தால் 1, இல்லைன்னா 0. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலம்ல ஏதோ ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்கு இந்த அது இல்லைன்னு அர்த்தம். 0னா இல்லை, இருந்ததுன்னா கோ. ஸோ அந்த சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வச்சு அது வந்து பிரிச்சிருக்கு, சில வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்க, அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் 1ன்னு இருக்கும், மீதி எல்லாமே 0 இருக்கும். அதனால 8009 காலம்ஸ் வந்திருக்கு அதில். ஆக்சுவலாக
திங்க் அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கவுண்ட் வெக்டரைசர் டாட் திங்க் அந்த ஓகே ஒக்காபுலரின்னு நினைக்கிறேன். ஒக்காபுலரி ஓ அண்டர்ஸ்கோர். ஸோ இதுதான் அந்த வேர்ட்ஸு. ஸோ ஒரு வேர்ட்ஸும் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதில். ஸோ இப்போ இத்தனை தடவை, இப்போ ஒரு பாய் டாய் அப்படின்னா இவ்வளோ தடவை வந்திருக்கு. ஸோ இந்த வேர்டு வந்து இவ்வளோ தடவை வந்திருக்கு. மம்மி வந்து இவ்வளோ தடவை வந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அதில். அதோட கவுண்ட் டேபிள் வந்து கொடுத்துருக்கு. இந்த வேர்டு வந்து எவ்வளோ தடவை அப்ளை வந்திருக்கு. ஸோ அதோட கவுண்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மாடலை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நெய்வ் பேஸ் மாடலுங்கிறதுனால நெய்வ் பேஸ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நெய்வ் பேஸ் அப்படிங்கிற மாடியூலுக்குள்ளார மல்டினாமியல் என்பி மல்டினாமியல் நெய்வ் பேஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் அது கிளாசிஃபையர்னு வச்சுக்கிறேன். நாமியல் என்பி. இப்போ இதை வந்து நான் ஃபிட் பண்ணணும் எக்ஸ் வேரியபிள். ஓ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா நம்ம டேட்டா செட்டை. டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ணலாம். sklearn நான் வந்து 30% கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரேண்டம் ஸ்டேட் ஒரு 20 கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணணும், சாரி ஃபிட் பண்ணணும். ஓ ஃபிட்டு ட்ரைனிங் டேட்டாவில் ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸோ ஃபிட் பண்ணிடலாம் அதை. ஸோ ஃபிட் ஆன பிறகு இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். underscore pred equal to classifier dot predict இந்த எக்ஸ் டெஸ்ட் டேட்டா கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஹாம் ஸ்பேம் இந்த மாதிரி தான் கொடுக்கும். ஸோ இப்போ இது நம்ம இதோட அக்யூரசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃப்ரம் sklearn டாட் மெட்ரிக்ஸ் import confusion matrix. இதில் வந்து டெஸ்ட் டேட்டா ப்ரெடிக்டட் டேட்டா. இப்போ இதை வந்து ரன் பண்ணால் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் வந்து ஸோ 1409 ப்ளஸ் 211 இவ்வளோ கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 22 30 மொத்தம் 52 வந்து இன்கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோட ஸ்கோர் வந்து ஸோ அது வந்து 0.96 அக்யூரேசியாக வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் அது வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் ரேண்டமாக எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஓகே ஸோ இதை எடுத்திருக்கேன்.
இப்போ இதை வந்து நான் செக் பண்ண போகிறேன். எப்படி செக் பண்ணணும்னா கிளாசிஃபையர், ஸோ அதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட்டு கிளாசிஃபையர் டாட் ப்ரெடிக்ட், ப்ரெடிக்டில் வந்து எக்ஸ் டேட்டா கொடுப்போம். அந்த எக்ஸ் டேட்டாவுக்கு வந்துன்னா எப்படி கொடுக்க போகிறோம்னா முதல் கவுண்ட் வெக்டரைசர் அப்ளை பண்ணணும். கவுண்ட் வெக்டர்ஸ் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம், எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம க்ளீன் டேட்டாவை இந்த லிஸ்ட்டில் க்ளீன் இதுக்குள்ளார நான் இந்த 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 ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்க போகிறேன், சென்டென்ஸை. இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த லைனுக்கு வந்து என்ன அவுட்புட் அப்படின்னு சொல்லி காட்டணும். ஓ அன்எக்ஸ்பெக்டட், ஓகே. க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஹார்மன் கொடுத்துருக்கு. நம்ம எடுத்ததும் வந்து ஹார்ம்ல இருந்து தான் எடுத்தோம். ஸோ இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்ம் தான். ஸோ இதோட இதுவும் ஹார்ம் தான். நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணதும் ஹார்ம் தான். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான் அந்த நேம் பேஸ். ஸோ இந்த இதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான், இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் தான். மீதியெல்லாம் நம்ம பண்ணுறது தான், ஆல்ரெடி பண்ணுறது தான். இதுதான் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். இந்த கவுண்ட் வெக்டரைசரு, வார்ட்நெட் லிமிட்டைசர், ஸ்டாப் வேர்ட்ஸு, இது க்ளீன் பண்ணுற ஸ்டெப் தான் கொஞ்சம் இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஸ்டெப்ஸு. ஓகேங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எந்த வேர்ட்ஸை ஹாம்னு சொல்கிறோம்? இது நான் ஸ்பேம் வந்து ஹார்ம் சொல்கிறோம். இல்லை, அதான் எந்த வேர்டை வந்து ஒரு சென்டென்ஸில் எந்த வேர்டெல்லாம் அதை வந்து ஹாம்னு சொல்லுது, எந்த வேர்டை வந்து ஸ்பேம்னு சொல்லுது எடுத்துக்குது இந்த எக்ஸாம்பிள்ஸில். இல்லை, ஆக்சுவலாக இது எப்படி பண்ணுதுன்னா, இந்த நெய் பேஸ் எப்படி பண்ணுதுன்னா, இதில் வந்து ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸில் மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு சென்டென்ஸாக அதை எடுத்து நம்ம அதனால தான் வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்பில் கவுண்ட் வெக்டரைசர் அப்ளை பண்ணுறோம். அது என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டென் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த டென் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணிடும். எப்பெல்லாம் வந்து டென் அப்படின்னு வருதோ அங்கே வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து போட்டு வச்சிரும். ஸோ அதனால போகிறதுனால என்ன யூஸ்னா, இப்போ நம்ம நேம் பேஸில் வந்து நம்ம மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வைங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இப்போ நம்ம பனானா பார்த்தோம் இல்லையா, பனானா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதில் வந்து இப்போ ஃப்ரூட் இஸ் லாங் ஸ்வீட் அண்ட் எல்லோ, இப்போ வந்து உங்களுக்கு லாங் ஸ்வீட் எல்லோ கொடுக்கறதுனால இவ்வளோ ப்ராபபிலிட்டி வந்ததுனால நீங்கள் பனானான்னு சொல்கிறீங்க. இதே உங்களுக்கு லாங் ஸ்வீட் மட்டும் கொடுத்துருந்தா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவீங்க, அந்த சாரி எல்லோ இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிடுவீங்களா? ஸோ இப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி இந்த ஃபீச்சர் மட்டும் கொடுத்தா மட்டும் நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிப்பீங்க. அதை கம்பேர் பண்ணி தான் நீங்கள் சொல்லுவீங்க ஹாமா இல்லை ஸ்பாமான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, இதில் வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. 8009 இருக்குது இல்லையா? இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்கன்னு வைங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கோ அந்த வேர்ட்ஸுக்கு ஒரு சிங்கிள் காலம்ஸ் நம்ம கவுண்ட் வெக்டரைசர் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அப்ளை பண்ண பிறகு இந்த காலம்ஸ்லாம் வந்து நம்ம நேம் பேஸுக்கு கொடுப்போம். இப்போ இல்லைங்க சொல்கிறேன். இப்போ வந்து ஹவுலாம் வராது. ஸோ இது ஸ்வீட் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது, லெஃப்ட் இருக்குது, ஸோ மார்னிங் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருந்தால் அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபபிலிட்டியை கெஸ் பண்ணோம். அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்குது இது ஹார்ம்னு சொல்லி. ஓகேங்களா? புரிஞ்சுதா? டு மை அண்டர்ஸ்டாண்டிங், ஹாம் அப்படின்னா யூஸ்ஃபுல் மெயில்னு அர்த்தம், யூஸ்ஃபுல் சென்டென்ஸு. ஸ்பேம்னா ஏதோ சம்திங் நாட் யூஸ்ஃபுல்லு. ஆமாம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இது ஹேமாக இருக்கணும்னா ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கணும். ஸ்பேம் அப்படின்னு சொன்னால் வளர்ற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இல்லாத வார்த்தை இருக்கணும் வேர்ட்ஸு. இப்போ அதில் வந்து சம்மந்தம் இல்லாத வேர்ட்ஸு, சம்மந்தம் இருக்க வேர்ட்ஸுங்கிறத எந்த இதில் சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெயிலில் வந்து ஸ்பேம் மெயிலாக ஹேம் மெயிலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு
நம்ம ஸ்பேம்னு சொல்றதுன்னா அக்கரன்ஸ் ஆஃப் அ வேர்டு பைங்கிற வேர்டு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டு ஸ்பேம் மெயிலா ஹேம் மெயிலாங்கிற மாதிரி சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த கேஸ்ல வந்து அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா எப்படி பார்க்கணுங்கிறது தான் கேட்குறேன். அதுதான் இப்போ ஒரு ஸ்பேம்ங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்பேம் சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தெரியும் இல்லையா. இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தா அது ஸ்பேம் அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ இதுல இந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தா அது வந்து ஒரு ஸ்பேம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியும். அது அதான் மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அந்த அந்த மீனிங்லெஸ்ன்னு டிஃபைன் பண்றதுக்கு இப்போ நம்மளோட அந்த காலம்னைசர் இந்த வெக்டரைசர்லாம் போட்டுட்டு இருக்கோம்ல, அதோட ரிலேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எப்படி சொல்றது, இப்போ காலம்ஸ்லாம் வந்து நம்ம கவுண்ட் வெக்டர் இருக்கிறதுனால அப்ளை பண்றோம் இல்லையா. இப்போ மல்டிபிள் காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்தந்த காலம்ஸ்ல நம்ம வந்து இந்த சென்டென்ஸ்க்குன்னு சொல்லி இவ்வளோ காலம்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இப்போ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நான் காட்டினேன். இப்போ மூணு ஃபீச்சர் கொடுக்கறதுனால நம்மளுக்கு அதோட இப்போ உங்ககிட்ட வந்து டூ கேட்டகரி தான் இருக்கு, ஸ்பாம் ஹேம்னு சொல்லி. ஸோ இப்போ இதுல வந்து இந்த எக்ஸாம்பிள் 3 இருக்கிறதுனால நம்ம 3 டைம்ஸ் கால்குலேட் பண்றோம். எப்பெல்லாம் லாங்கா இருந்தா, ஸ்வீட்டா இருந்தா, எல்லோவா இருந்தா. இதே உங்க இதுல இந்த எக்ஸாம்பிள்ல வந்து இங்க ஃப்ரீயா இருந்தா, ரிங்டோனா இருந்தா, வீக்லியா இருந்தா, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு காலம்ஸ்ல கொடுக்குறோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தா இது என்ன, அதோட ப்ராபபிலிட்டியை தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து லாங்கா இருந்தா, ஸ்வீட்டா இருந்தா, எல்லோவா இருந்தா அதோட ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுது. ஸ்பேமுக்கும் ஹேமுக்கும் கால்குலேட் பண்ணோம். இப்போ இதுல எது அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம அவுட்புட்டாக இருக்கும். நம்ம வந்து மொத்த காலம்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. இப்போ இந்த வேர்ட்ஸ்க்கு இந்த காலம்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தா இந்த ஸ்பேம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்து ஹேம். ஸோ இந்த மாதிரி அது டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சப்போர்ட் வெக்டர் மிஷின். இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அல்காரிதம் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம அதுவும் இல்லாமல் இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. எப்போனா உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை பற்றியே தெரியல. இப்போ கொடுக்குறாங்கன்னா கொடுத்துருக்க டேட்டாவை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல, அது என்ன டைப்னே தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணால் அதிகமாக அக்யூரசி வரும்னு தெரியல. அப்படிங்கிற போது நீங்கள் சப்போர்ட் வெக்டர் மிஷினில் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கலாம். அந்த டேட்டாவை பற்றின எப்படின்னா, இப்போ இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷினில் நம்மளுக்கு ஒரு எஸ்கியூஸ் மீ, எஸ்விஎம்ல ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் பேர் கஷ்டப்படுவாங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எம்எல்ல உள்ள அல்காரிதம்லேயே கொஞ்சம் கஷ்டப்படுறது வந்து இதில் தான் கஷ்டப்படுவாங்க பெரும்பாலும், அதனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. தேங்க்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்விஎம்ல வந்து வெறும் ஒரு மெத்தட் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இல்லை வேறு ஏதாவது டிசிஷன் ட்ரீ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை அப்ளை பண்ணி அது ஒரு மெத்தட் வச்சு கால்குலேட் பண்ணுது. ஆனால் இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷினில் அந்த மாதிரி இல்லை. ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கும். மல்டிபிள் மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன்ஸாக இருக்கும். இப்போ இதில் வந்து கர்னல் ட்ரீக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதில் கர்னல்ஸ்லேயே மல்டிபிள் கர்னல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் கர்னல்ஸில் எந்த கர்னல் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கர்னல் வேணால் யூஸ் பண்ணி அதில் ஹை அக்யூரசி கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் மற்ற அல்காரிதம்னா ஒரே டைப் தான், ஒரே ஈக்குவேஷன் தான். ஸோ அது எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ நீங்கள் லைக் வேறு ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷினில் இதுலேயே வந்து நிறைய அல்காரிதம்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் மாடலை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது என்னென்னா, support vector machines are supervised learning models with associated learning algorithms that analyze the data recognition pattern used for classification and regression analysis. So an SVM model is a representation of examples as points in space mapped so that the examples of the separate categories are divided by a clear gap that is as wide as possible. So in the support vector machine la two type of data we handle pannom, linear, non-linear. So முதல்ல linear na என்னன்னு தெரியணும். ஸோ லீனியர் டேட்டாங்கிறது ஜஸ்ட் சிம்பிளாக இந்த மாதிரி. ஸோ இட் கேன் பி செப்பரேட்டட் வெரி ஈஸிலி. ஸோ இப்போ இந்த டேட்டா இருக்குன்னா இதில் ஜஸ்ட் ஒரு மிடில் ஒரு கோட் போட்டாலே போதும், இது வந்து 2 கேட்டகரியாக நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். இதுதான் வந்து லீனியர் டேட்டா.
ஸோ நான் லீனியரில் வந்து அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனில் வந்து நம்மளால பிரிக்க முடியாது. ஸோ இதில் வந்து லீனியரும் இருக்குது, லீனியர் எஸ்விஎம் இருக்குது, நான் லீனியர் எஸ்விஎம் இருக்குது. நான் லீனியரில் வந்து கர்னல் ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல நம்ம வந்து லீனியர் எஸ்விஎம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த லீனியர் எஸ்விஎம்ல என்ன பண்ணுவோம்னா, ஸோ இதில் வந்து மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த டேட்டா பாயிண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பாயிண்ட் எடுப்போம். அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ரெட் கேட்டகரி, இந்த ரெட் கேட்டகரியில் ஹையஸ்ட் பாயிண்ட் எது இது. இந்த பாயிண்ட்டு இந்த க்ரீன் கேட்டகரியோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். ப்ளஸ் இந்த க்ரீன் கேட்டகரியில் இருக்க ஒரு பாயிண்ட்டு ரெட் கேட்டகரியோட பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இது. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேட்டகரி இந்த ரெண்டு டேட்டா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வெக்டர்ஸ். இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு தான் நம்ம ஒரு லைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம். அந்த லைன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், ஸோ இந்த கிராஸில் இருக்கலாம், ஸோ மிடில் இருக்கலாம், ஸோ எப்படி வேணா இருக்கலாம் அந்த லைனு. அந்த லைன் பர்ஃபெக்டான லைனு எப்படின்னு கண்டுபிடிப்போம்னா, இப்போ இந்த சப்போர்ட் வெக்டரை வச்சு தான், சப்போர்ட் வெக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் வெக்டரை வச்சு தான் இந்த சப்போர்ட் வெக்டர்ஸில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ரெட் கேட்டகரி பக்கத்தில் இருக்குது, க்ரீனுக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் வருது இந்த ரெட்டுக்கு. அதனால் இது வந்து ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆகிடும், க்ரீனுக்கு தூரத்தில் இருக்கிற மாதிரி ஆகிடும். இதே இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ரெட்டுக்கு தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து காமனானது வந்து இந்த மிடில் லைன் தான். ஸோ இந்த மிடில் லைன் ரெண்டுத்துக்குமே மேக்ஸிமமான ஒரு லைனு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமைஸ் த சம் ஆஃப் டிஸ்டன்சஸ் ஆஃப் த நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆன் எய்தர் சைடு. இந்த இதர் சைடில் இருக்கிற நியரஸ்ட் பாயிண்ட்டோட மேக்ஸிமம் சம் ஆஃப் இந்த லைன் தான், இதோட சென்டர் தான் வந்து இந்த லைனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லைன் ட்ரா பண்ண பிறகு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இந்த பக்கம் வந்தால் ஒரு கேட்டகரி, இந்த பக்கம் வந்தால் ஒரு கேட்டகரி சொல்லி ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்பர் பிளேனோட டைமென்ஷன் வந்து n-1. இப்போ 2 டைமென்ஷனல் டேட்டா கொடுக்குறீங்கன்னா அது 1 டைமென்ஷனலாக தான் இருக்கும், ஒரு சிங்கிள் லைனு. ஸோ 1 டைமென்ஷனல் லைன் இது ஆக்சுவலாக. இப்போ இதே வந்து 3 டைமென்ஷனல் டேட்டா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட, அது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஒரு ஹைப்பர் பிளேன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ நான் லீனியர் எஸ்விஎம், இது லீனியர் டைப்பாக இருந்தால் ஈஸியாக நம்ம ஒரு கோடு போட்டு பிரிச்சிடலாம். நான் லீனியரில் வந்து அந்த டேட்டா வந்து லீனியராக செப்பரபிளாக இருக்காது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம், அது கச்சமச்சான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைனை ட்ரா பண்ண பார்க்குறீங்கன்னு வைங்க. இப்போ அந்த லைனை ட்ரா பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த 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 சைடில் ஒரு சைடில் வந்து ரெண்டுமே இருக்குது. ஸோ ப்ளூவும் இருக்குது, இந்த ரெட்டும் இருக்குது, இந்த லைனும் ப்ளூவும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. இதை நம்ம ஈஸியாக ஒரு லைனை வச்சு பிரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி, இந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறதுல என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த டேட்டாவை வந்து ஒரு ஒரு ஹை டைமென்ஷனலில் போடுறோம். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டா ஹை டைமென்ஷனலில் போட்டுருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2லேருந்து 3 டைமென்ஷனலாக மாறிடுச்சுன்னு வைங்க. ஒரு ஹை டைமென்ஷனலில் போட்டதுனால உங்களால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஹைப்பர் பிளேன் இருக்குது, உங்களால் மேலே இருந்தால் ஒரு கேட்டகரி, கீழே இருந்தால் ஒரு கேட்டகரி ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியுது. ஸோ அதுதான் வந்து கர்னல் ட்ரிக்கு. இதுதான் வந்து இந்த கர்னல் ட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை டைமென்ஷனலில் கொண்டு போய் ஹை டைமென்ஷனலில் பிரிக்கிறது, அதுதான் வந்து கர்னல் ட்ரிக்கு. ஸோ இதில் வந்து லீனியருக்கு என்ன மாதிரி ஈக்குவேஷன் அது வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதே சேம் தான், y = mx + c தான். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ண போகிறோம், அதுதான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். அது வந்து நம்ம இந்த y எடுத்துக்காம x2ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் x2 = mx1 + c. அதுக்கப்புறம் இந்த mங்கிறத வந்து wன்னு மாற்றிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை, சேம் தான் m, இது wன்னு மாற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் w1x1 + w2x2 + b = 0, இது வந்து 2 டைமென்ஷனலுக்கு, அதே மாதிரி n டைமென்ஷனலுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன தரும்னா, உங்களுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் மார்ஜினை தரும். ஸோ இந்த மார்ஜினு 0ன்னு இருக்கும்போது அந்த மார்ஜினு, -1னா அதான் w2x + b = -1னா இந்த மார்ஜினு, +1னா ஸோ இந்த கேட்டகரியோட மார்ஜினு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் மார்ஜின் தான் இந்த மேக்ஸிமம் மார்ஜின் இது. ஸோ இதுதான் w2x + b = 0ன்னு இருக்கும். ஸோ அது அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம அந்த மார்ஜினை ட்ரா பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இந்த மார்ஜின் ட்ரா பண்ண பிறகு நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம் கேட்டகரிஸை. இதே நான் லீனியராக இருந்தால் நான் லீனியருக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எல்ஐ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு சிக்மா ஸ்கொயர். ஸோ இதில் வந்து கே அப்படிங்கிறது இதை கர்னலு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்விஎம்ல வந்து நிறைய டைப் ஆஃப் கர்னல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டைப் ஆஃப் கர்னல்ஸ் இருக்குது. அந்த கர்னல்ஸில் நீங்கள் எந்த கர்னல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து கஷியன் ஆர்பிஎஃப். ஸோ அதில் வந்து எக்ஸ் எனி பாயிண்ட் இந்த பேஸ் பிளேன். ஸோ எக்ஸுங்கிறது நம்ம ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லுங்கிறது லேண்ட்மார்க்கு. ஸோ லேண்ட்மார்க்கிறது என்னென்னா இந்த சென்டர் ஆஃப் த இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட சென்டர் பாயிண்ட் தான் வந்து இந்த லேண்ட்மார்க்கு. ஸோ இது ஏன் போகல? இது போக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து இந்த லேண்ட்மார்க்கு. இப்போல்லாம் இந்த லேண்ட்மார்க்கு, ஸோ வென் ஃபார் அவே ஃப்ரம் த லேண்ட்மார்க் த ரிசல்ட் வில் பி வெரி வெரி ஸ்மால். அப்போ வந்து ஈக்குவல் டு 0 ஆயிரும். வென் த பாயிண்ட்ஸ் ஆர் நியர் டு த லேண்ட்மார்க் டு த இ பவர் ஆஃப் 0.1 என்ன ஆகும்னா க்ளோசஸ்ட் டு த 1ன்னு வந்துடும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சென்டர் இந்த லேண்ட்மார்க்கு பக்கத்தில் வர பாயிண்ட் எல்லாம் 1ன்னு ஆயிரும், தூரமாக போக போக 0ன்னு ஆயிடுது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்மா வேல்யூ வந்து முக்கியமானது. ஏன்னா இந்த சிக்மா வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த கேட்டகரியை செப்பரேட் பண்ண முடியும். ஸோ ஹவு ஃபார் த டேட்டா, எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அந்த டேட்டா, எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் 0ன்னு சொல்ல முடியும், எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் 1ன்னு சொல்ல முடியும். இப்போ இது பக்கத்தில் இருந்தால் வந்து 1, தூரத்தில் இருந்தால் 0ன்னு சொல்லுது. எவ்வளோ பக்கத்தில் இருக்கணும், எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், அதுதான் வந்து இந்த சிக்மா வேல்யூ சொல்லும். சிக்மா வேல்யூ ஹை ஆக ஆக என்ன ஆகும்னா தூரமாகிட்டே போகும். அதே மாதிரி கம்மியாக ஆக இந்த தூரம் கம்மியாகிட்டே வரும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து சிக்மா அதிகமானால் அதிகமாகும், அதே மாதிரி குறைஞ்சா இந்த சர்க்கிள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா, இது வந்து சிக்மா வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது டைப் ஆஃப் கர்னல்ஸு. இந்த டைப் ஆஃப் கர்னல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து கஷியன் ஆர்பிஎஃப் கர்னல், அதுக்கப்புறம் சிக்மாய்டு கர்னல், அதுக்கப்புறம் பாலினாமியல் கர்னல். ஸோ ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இதோட மெயின் டாஸ்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். நம்ம நான்லீனியராக இருக்கிற இந்த டேட்டா செட்டை இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக கொண்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதோட மெயின் டாஸ்கே வந்து இந்த மாதிரி அந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வரணும். இப்போ இது வந்து சிக்மாய்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதோட டாஸ்க் என்னென்னா அந்த டேட்டா செட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வந்து whenever இப்போ இது திஸ் ஈக்குவல் டு 1னா டாப்பில் இருக்கு போக போக இது வந்து 1, ஸோ கீழே வர வர அது வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ அதே மாதிரி பாலினாமியலும் இருக்குது. இது பாலினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றி அதையும் அதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே ஒன்றுத்துக்கும் ஒரு யூசேஜ் இருக்குது, ஒரு டைப் ஆஃப் கர்னல்ஸ் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணும்போது 2 முக்கியமான பேராமீட்டர்ஸ் இருக்கும், சி, காமா. ஸோ இந்த சி, காமா அப்படிங்கிற இந்த 2 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி வந்து ஹவு டெப்த் மை மார்ஜின் ஷுட் பி, அதாவது இந்த மார்ஜின் வந்து எவ்வளோ டெப்த்தாக இருக்கணும். இப்போ இந்த மார்ஜின் வந்து எப்படி வேணால் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணேன்னா எனக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து இது வந்து ஒரு சில எரர் ஆகிடும் இல்லையா. அதே மாதிரி கரெக்டாகவும் என்னால் ட்ரா பண்ண முடியும். இது எவ்வளோ கரெக்டாக இது வந்து அந்த மார்ஜின் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சி வேல்யூ சொல்லும். இந்த ரொம்ப லோ சி வேல்யூவாக இருந்தால் தப்பான ப்ரெடிக்ஷனும் வந்துடும். லார்ஜ் சி வேல்யூவாக இருந்தால் இது கரெக்டாக வரும், ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும். ஓவர் ஃபிட்டிங்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம ஒரு டேட்டா செட் அந்த டேட்டா செட்டுக்குன்னே வந்து ட்ரெயின் ஆன மாதிரி. இப்போ ட்ரைனிங் டேட்டா செட் கொடுக்கணும், அந்த டேட்டா செட்டுக்கு மட்டுமே அது பில்ட் ஆகும். ஏன்னா எல்லா டேட்டா செட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்காது, சேம் இந்த மாதிரியே இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வெரி லார்ஜ் வேல்யூ கொடுத்துட்டு இதுக்கு மட்டுமே வந்து இந்த மார்ஜினை வரைகிற மாதிரி பண்ணிட்டா
மறுபடியும் வேறு ஏதாவது டேட்டா செட் கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக ட்ரா பண்ண முடியாது, அந்த மார்ஜின் வந்து கரெக்டாக ட்ரா பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ஒரு ஒரு மினிமம் ஒரு மீடியம் வேல்யூ நம்ம கொடுத்தா போதும், இந்த சி வேல்யூ. அதே மாதிரி காமா வேல்யூ இருக்குது. காமா வேல்யூ எதுக்குன்னா ஹை காமா வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்லி நியர்பை பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர். நம்ம இப்போ ஒரு பிளேன், இப்போ ஒரு 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 அந்த ஒரு பிளேன் வரைகிறோன்னா அந்த பிளேனை நம்ம எப்படி வரைவோம், சப்போர்ட் வெக்டர்ஸ் வச்சு தான். ஸோ அந்த சப்போர்ட் வெக்டர் டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஹை காமா வேல்யூ. ஸோ காமா வேல்யூ வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த சப்போர்ட் வெக்டர்ஸாக எடுத்துக்கும். இதே நீங்கள் லோ காமாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸை கூட அது சப்போர்ட் வெக்டர்ஸாக எடுத்துக்கும். ஸோ இதான் வந்து இந்த சி காமா வேல்யூ. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணலாம், சேவ் பண்ணுவோம். சப்போர்ட் வெக்டர் மஷின். ஸோ இதில் வந்து சேம் ஆஸ் இந்த ஃபைலை ரீட் பண்ணுறது. ஓகே, இப்போ அந்த ஃபைலை வந்து ப்ரோஸ்டேட் கேன்சரு. ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் டேட்டா செட்டு. ஒருத்தருக்கு வந்து கேன்சர் இருக்கா இல்லைன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறதா இந்த டேட்டா செட் வருது. இந்த டேட்டா செட்டுக்கு ஆக்சுவலாக நேற்று நம்ம பண்ணியிருப்போம், அந்த KNNல பண்ணியிருப்போம். ஸோ K-நெய்பர்ஸில் அதை பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இந்த நேற்று பண்ணது, K-நெய்பர்ஸ்க்கு பண்ணோம். ஸோ இப்போ இதை வந்து நான் சப்போர்ட் வெக்டருக்கும் சேம் ஆஸ் பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு இந்த XY வேரியபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம நேற்று வந்து இந்த கோரிலேஷனை ஃபைன் பண்ணி ஒரு எந்தெந்த காலம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம். ஸோ அதில் வந்து இந்த 4 காலம் வந்து முக்கியமான காலமாக இருந்துச்சு இந்த கோரிலேஷன் பார்க்குறப்ப. ஸோ அந்த காலம் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓ DF. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லேபிள் என்கோட் பண்ணணும். நீங்கள் வேரியபிளை பிரித்த பிறகும் பண்ணலாம், இல்லை பிரிக்கிறதுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை நான் பிரித்த பிறகே பண்ணி காட்டுறேன். அதாவது என்னென்னா நம்ம ரிசல்ட்டில் வந்து y வேரியபிளை வந்து கேட்டகரிஸாக இருக்கும், அதாவது MBங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் என்கோட் பண்ணிக்கிறேன் 0 1ங்கிற மாதிரி. நம்ம வந்து நெய்வ் பேஸில் அது பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஆக்சுவலாக அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் பண்ணல, ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கும். அதனால் நான் அதில் வந்து லேபிள் என்கோட் எதுவுமே பண்ணலை. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே ரன் பண்ணிடலாம் அதை. ஏன்னா முதல்ல வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து உங்களுக்கு லீனியராக இல்லைனாலே தெரியாது, லீனியர் டேட்டாவா இல்லை நான் லீனியர் டேட்டாவா தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷினில் ஸோ மல்டிபிள் கர்னல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கர்னல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஸோ இது எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் லீனியர் யூஸ் பண்ணி லீனியரில் வந்து கம்மியான அக்யூரசி வந்துன்னா கண்டிப்பாக அது வந்து நான் லீனியராக தான் இருக்கும். அப்போ நான் லீனியர் டேட்டா செட்டாக இருந்தால் என்ன மாதிரி கர்னல் யூஸ் பண்ணோம், ஸோ RBF, சிக்மாய்டு, பாலினாமியல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம ஹை அக்யூரஸியை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ லேபிள் என்கோட் பண்ணியாச்சு, வேரியபிள்ஸை பிரித்தாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அந்த டேட்டா செட்டு ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்க்கு. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த கேன்சல் டேட்டா செட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் இருக்கும், அதை நான் வந்து ஒரே ஸ்கேலாக மாற்றுறேன் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் அதை யூஸ் பண்ணி. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மாடலை பில்ட் பண்ணுறது தான். ஸோ மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்விஎம் கிளாஸ் தேவை. அது எங்கே இருக்குன்னா sklearn டாட் எஸ்விஎம் import svc கிளாஸ். ஸோ சப்போர்ட் விட்டுற கிளாசிஃபையர், இது ரெக்ரெஷன் கூட இருக்குது. ஸோ இப்போ நான் கிளாசிஃபையர் எஸ்விசி, இதில் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சி இருக்குது, காமா, நான் ஏற்க சொன்ன மாதிரி சி, இந்த கர்னல், இந்த காமா, இந்த 3 தான் வந்து ரொம்பவே முக்கியம். சி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த டெப்த் ஆஃப் அந்த மார்ஜினோட டெப்த்து. கர்னல் வந்து என்ன கர்னல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிஃபால்ட்டாக இது வந்து ஆர்பிஎஃப்னு இருக்கும், நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காமா வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கர்னல் லீனியர் கர்னல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து காமா வேல்யூ கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட்டு சி வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். இதே நீங்கள் வந்து இந்த ஆர்பிஎஃப், சிக்மாய்டு, பாலினாமியல் யூஸ் பண்ணும்போது காமா வேல்யூ சி வேல்யூ ரெண்டுமே கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து லீனியர் கர்னல் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் வந்து எவ்வளோ அக்யூரசி வருது அந்த மாதிரி. லீனியர் ஸோ லீனியரு, அதே மாதிரி சி வேல்யூ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், அதை இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 10ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கிளாசிஃபையர் டாட் ஃபிட்டு எக்ஸ்ட்ரெயின் ஒய்ட்ரெயின். அதுக்கப்புறம் சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ ப்ரெடிக்ஷனை ஸ்கோர் பார்க்குறது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அக்யூரேசி வந்து 0.85 வந்திருக்கு. எப்போ லீனியர் கர்னல் யூஸ் பண்ணுறேன், சி வேல்யூ வந்து 10ன்னு வச்சுருக்கேன். சி வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணால் கூட மாறும். இப்போ வந்து அதே தான் இருக்குது. ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். அதே தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த சி வேல்யூவோட ரேஞ்சஸ்லாம் இருக்கும். சி வேல்யூக்கு வந்து ரேஞ்ச் வந்து 1லேருந்து 1000 வரைக்கும். அதே மாதிரி காமாவுக்கு வந்து 0.0001லேருந்து 1 வரைக்கும். இதுதான் வந்து அதோட ரேஞ்சஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ 10ன்னு வச்சுக்கிறேன். இதே நம்ம வேறு ஏதாவது கர்னல் யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னா ஆர்பிஎஃப் நான் யூஸ் பண்ணுறேன். சி வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்புறம் காமா வேல்யூ கொடுக்கணும். இதுக்கு காமா வேல்யூ வந்து ஃபார் இனிஷியலாக 0.1ன்னு கொடுக்குறேன். ஸோ என்ன அக்யூரேசி வருதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 0.75 இருக்குது. இதில் வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு பேராமீட்டருக்கும் ஒரு வேல்யூஸ்லாம் தனித்தனியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பேராமீட்டர் டியூனிங் பண்ணணும். பேராமீட்டர் டியூனிங்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும்போது நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும். C10 இருக்கலாம், காமா 0.1 இருக்கலாம், C10 காமா 0.01 இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் வந்து நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அல்காரிதம் இருக்குது, கிரிட் சர்ச் சிவின்னு சொல்லி. அது என்ன பண்ணணும்னா உங்களுக்காக இந்த மாதிரி பேராமீட்டர் டியூனிங் பண்ணி தரோம். ஸோ பேராமீட்டரில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த காம்பினேஷன்ஸை சூஸ் பண்ணி தரோம். ஒரு முறையும் இந்த காம்பினேஷனை அப்ளை பண்ணி ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இந்த மாதிரி அக்யூரசி வருது, எந்த பேராமீட்டரில் எவ்வளோ அக்யூரசி வருது, அந்த மாதிரி நீங்கள் பேராமீட்டரை டியூன் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். sklearn டாட் மெட்ரிக்ஸ் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் கிரிட் சர்ச் சிவி. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரிட் சர்ச் சிவி இதில் வந்து என்னென்ன கொடுக்கணும்னா எஸ்டிமேட்டருங்கிறது என்ன கிளாசிஃபையர், என்ன அல்காரிதம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதோட கிளாசிஃபையர் கொடுக்கணும். இப்போ இந்த கேஸ் வந்து கிளாசிஃபையரு. அதுக்கப்புறம் பேராம் கிரிட்டுங்கிறது அந்த பேராமீட்டரோட காம்பினேஷன்ஸ் கொடுக்கணும்.
அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேராம்ஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒரு டிக்ஷனரியில் கொடுக்கணும். இந்த டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கீ, அதான் அந்த பேராமீட்டர் நேமு, அதுக்கப்புறம் என்னென்ன பேராமீட்டர் என்னென்ன வேல்யூஸ்னால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு சிக்கு நான் வந்து 1 10 100 100 1000 வரைக்கும் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ காமா வேல்யூக்கு காமாவோட லிஸ்ட் வந்து 0.01 0.01 0.001 0. ஓகே ஐ திங்க் ஓகே அவ்வளோதான். 3 தானா? ஸோ 0.0001. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பேராமீட்டர்ஸு. இப்போ இதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிளாசிஃபையர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேராம் கிரிட் வந்து பேராம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக்ஸ் அக்யூரசி பார்க்கறதுக்கு, அதுக்கப்புறம் வெர்பஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் அது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த சிவி வந்து ஃபிட் பண்ணணும், நம்ம டேட்டாவோட ஃபிட் பண்ணணும். எக்ஸ் ட்ரெயின் கமா ஒய் ட்ரெயின். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஓகே ஸ்கோரிங் மெட்ரிக்ஸில் ஸ்கோரிங் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் காம்பினேஷன்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. ஒரு காம்பினேஷனுக்கும் ஒரு அக்யூரஸிலாம் வந்திருக்கும். இப்போ அதில் பெஸ்ட் அக்யூரஸி என்னன்னு பார்க்கணுன்னா சிவி டாட் பெஸ்ட் பேராம்ஸ். பெஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா C10 காமா வந்து 0.01. இப்போ வந்து C10 காமா வந்து 0.01. ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு அக்யூரசி என்ன வந்திருக்குன்னா முதல்ல ஸோ 0.85 அதுதான் பெஸ்ட்டு போல். இது வந்து எதுக்குன்னா கர்னல் ஆர்பிஎஃப் இருக்கும்போது லீனியர் ஆனால் சிக்மாய்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். சிக்மாய்டாக இருக்கும் பொழுது சிக்மாய்டாக இருக்கும்போது பெஸ்ட் பேராமீட்டர் என்ன? பெஸ்ட் பேராம்ஸ் C1 காமா 0.01. அதுக்குள்ள பெஸ்ட் சிக்மாய்டோட பெஸ்ட்டு அதுவும் வந்து 0.85 தான். ஐ திங்க் இவ்வளோ தான் அதோட அக்யூரேஷன் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பாலினாமியல் C equal to 1000 gamma 0.01. இது வந்து பாலி வந்து ரொம்பவே கம்மி. அதனால் நம்ம லீனியரே போகலாம். லீனியர்லேயும் அதான் வருது, ப்ளஸ் அந்த சிக்மாய்டு ஆர்பிஎஃப்லேயும் அதே தான் வருது. லீனியர் போனால் C10 gamma 0.01. ஆக்சுவலாக மேக்ஸிமமே 0.85 தான் வருது. மேபி ஐ திங்க் இந்த இதில் சேஞ்ச் ஆகலைன்னா மேபி இதில் சேஞ்ச் ஆகலாம். அந்த ரேண்டம் ஸ்டேட் ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ரேண்டம் ஸ்டேட்னால கூட இது ஆகலாம், அஃபெக்ட் ஆகலாம். ஐ திங்க் ரேண்டம் ஸ்டேட்டால கூட அஃபெக்ட் ஆகலாம். பார்த்தீங்களா, ரேண்டம் ஸ்டேட் வந்து மாற்றினப்போ எனக்கு 0.9 வருது லீனியரில். ஓகே, இதே மாதிரி ஆர்பிஎஃப் யூஸ் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி நிறைய டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும் இந்த இதில். ஓ, ஆர்பிஎஃப் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட 0.9 தான் வருது, எல்லாமே வந்து 0.9 தான் வருது. ஸோ அஃபெக்ட் எதனாலனா இந்த ரேண்டம் ஸ்டேட்னால. ஸோ ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கிரிட் சர்ச் சிவி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் எஸ்டிஎம் தான் யூஸ் பண்ணுமான்னா இல்லை, நிறைய அல்காரிதம்ஸ்க்கும் வந்து பேராமீட்டர் டியூனிங் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணிக்கலாம். பேராமீட்டர் டியூனிங்காகவே உருவாக்குனது தான் அந்த கிரிட் சர்ச் சிவி. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, can you show the help for grid search CV parameters help? How we know we have to keep classifier as parameter? ஸோ இல்லை, இந்த ஹெல்ப் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் நேமு ப்ராக்கெட் போட்டு கண்ட்ரோல் ஐ இன்ஸ்பெக்ட் அழுத்தினீங்கன்னா இந்த இதில் வரும். ஸோ இந்த இதில் ஹெல்ப்பு காட்டும். இந்த ஹெல்ப்பில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம் இது. ஸோ கிளாஸ் கிரிட் சர்ச் சிவி அதோட இம்பார்ட்டன்ட் என்னது, பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டர். This is assumed to implement the scikit-learn estimator interface. It needs to be provide a score function, scoring, param grid வந்து இன்னும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதர் தென் இல்லை ஸ்பைடரில் தான் எனக்கு தெரியும், வேறு மற்ற இதில் எனக்கு தெரியாது. ஸோ அதர் தென் ஸ்பைடரில் வந்து ஐ திங்க் பைச்சாமில் வந்து காட்டும் இந்த மாதிரி இந்த ஹெல்ப் காட்டுமா என்னன்னு தெரில. ஆனால் வந்து பேராமீட்டர்ஸ் காட்டும். ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் காட்டும், அது எனக்கு தெரியும். ஸோ இந்த ஹெல்ப் காட்டுமா எனக்கு என்னன்னு தெரியல. பேராமீட்டர் நேம்ஸ்லாம் காட்டும். ஸோ இந்த நேம் எல்லாம் காட்டும். அப்புறம் இது ஜூபிட்டரில் வந்து பண்ணலாம். ஜூபிட்டரில் இது வரும். ஜூபிட்டரில் வந்து அந்த ஹெல்ப்பும் வந்து காட்டும் இந்த மாதிரி. ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ கம்பரேஷனுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிடையாது, டேப் அழுத்தணும். டேப் அழுத்தினா வரும் அது. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சிஜி அந்த சி வேல்யூ, காமா வேல்யூ அண்ட் ஸ்கோர் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்ல கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு தடவை அந்த இந்த சி வேல்யூங்கிறது நான் அந்த இது காட்டினேன், அந்த ஒரு இமேஜ். அந்த டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் என்னமோ சொன்னீங்கல்ல. இல்லை, இந்த சி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜினை வந்து எந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணணும். இப்போ அந்த மார்ஜின் வந்து எப்படி வேணால் நம்ம ட்ரா பண்ணலாம். அந்த மார்ஜின் வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரா பண்ணணுங்கிறதுக்காக நம்ம லார்ஜ் சி இருக்கும். ஸோ லோ சினா அது அப்படியே ஓரளவு அப்படியே இந்த மாதிரி ட்ரா பண்ணிடும். இந்த மாதிரி லோ சியில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். அந்த லைனுக்கு இந்த பக்கம் வந்ததுனால சில இன்கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். அதனால நம்ம லார்ஜ் சி கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் அந்த 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 டேட்டாவுக்குன்னே சொல்லிட்டு அந்த மார்ஜின் வந்து இந்த மாதிரி வரையும் பாருங்க.
இதனால என்ன ஆகும், ரொம்ப லார்ஜ் சி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும். ஏன்னா இந்த டேட்டாவுக்குன்னே சொல்லி இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணும். அதே வேற டேட்டா கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டாவும் அந்த டேட்டாவும் சேமா இருக்காதுல்ல, அதனால வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப லார்ஜாக இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் ஸோ ஓரளவு மீடியமான ஒரு வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா வந்து நிறைய அக்யூரேசி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜும் கொடுத்துருக்கோம், லோவும் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து மீடியமான இதில் தான் ஹை அக்யூரேசியே கிடைக்குது. ஸோ 10ங்கிற இதில் தான் ஹை அக்யூரேசியே கிடைக்குது. ரொம்ப லார்ஜாக கொடுத்தாலும் வரல, ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் அந்த அளவுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காமா வேல்யூ என்னன்னா, காமா வேல்யூ வந்து இந்த சப்போர்ட் வெக்டர்ஸை எடுக்கிறதுக்கான ஒரு இது. ஹை காமா கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கன்சிடர்ட். ஓகேங்களா? லோ காமாங்கிறது ஃபார் அவே பாயிண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட். ஓகேங்களா? இதுலேயும் ஒரு ஒரு ரேஞ்சு கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணி எந்த வேல்யூக்கு வந்து எந்த எந்த காம்பினேஷன் வந்து நிறைய அக்யூரசி கிடைக்குதோ அது கண்டுபிடிச்சிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. அந்த காமாவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் சார்? அந்த காமா வந்து ஹைப்பர் பிளேன் போட்டு ஒரு டயக்ராம் காட்டுறீங்கல்ல, அதுல தானே அந்த காமா காட்டுறீங்க. இது லைன் அந்த இதுல இதுலையா? ஓகே, இது ஆக்சுவலாக அது ஆப்போசிட் ஆஃப் இந்த காமா. இது ஆக்சுவலாக சிக்மா வந்து ஆப்போசிட் ஆஃப் காமா. இது ஆக்சுவலாக சி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அது மார்ஜினை போகிறது தான் இந்த. ஓகே, சி வந்து ஆக்சுவலாக இதில் தான் இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஈக்குவேஷன் வரும், அது வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக சிங்கிறது இதுதான் நினைக்கிறேன், என்னன்னு சரியாக தெரில எனக்கு. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் வரும், அது அதில் சிங்கிறது இன்டர்செப்ட்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க டச் ஆகுது அந்த லைன் வந்து சி அது வராது ஆக்சுவலா. ஓகே, நான் பார்த்து சொல்றேன் அது என்னன்னு. சரி சரி சார், थैंक यू. ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் வராது. ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு அந்த இதுல யூஸ் பண்ணோம், அந்த சப்போர்ட் வெக்டர் மெஷின்ல ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். அதுல வந்து ஆக்சுவலா சி இருக்கும். ஆக்சுவலா நான் அதை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு, நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். थैंक यू थैंक यू. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். செஷன் இர்ஃபான் முடிஞ்சுல? செஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சு. ஓகே, எனி டவுட்ஸ்? லாஸ்ட் கால். ஓகே, ஐ கெஸ் நம்ம செஷனை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நாளைக்கு பார்க்க போற டாபிக்கை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நாளைக்கு வந்து K-means கிளஸ்டரிங், கர்னல் பிசிஏ, இதோட வந்து எம்எல் மிஷின் லேர்னிங் பார்ட் முடியும். இன்ட்ரோடக்ஷன் டு டீப் லேர்னிங்ல இந்த பார்ட்ல இருந்து நம்ம டேட்டா சயின்டிஸ்ட், ஷீ இஸ் தி ஹெட் ஃபார் அவர் டேட்டா சயின்டிஸ்ட் பார்ட்ல வந்து அவங்க ஹெட் பண்றாங்க, இந்துமதி மேம்னு சொல்லி, இந்துமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ணுவாங்க கால்ல. வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹாவ் இன் டீப் லேர்னிங், ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ கெட் திங்ஸ் கரெக்டட். அங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு எல்லாமே வந்து இந்த பார்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். டீப் லேர்னிங் பார்ட், CNN, ANN, CNN, RNN, இந்த 3 பார்ட்டும், இந்த 3 பார்ட்டும் இருக்கும். ANN, CNN, RNN, அப்புறம் அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், மார்கோவ் டெசிஷன் ப்ராசஸ். இந்த பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தயவு செஞ்சு அதை ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாரா இருந்தாலும் டீப் லேர்னிங் தனியா கேட்டாங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்கு லாகின் பண்ணி ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. எங்களோட தொடர்பு எண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 978-988-424. இதுதான் எங்க தொடர்பு எண்ணு. நீங்க அதுல கால் பண்ணி உங்க வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம்.
எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளணும்னா. அப்புறம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட கூகுள் bigdatahandson.com போயிட்டு bigdatahandson.com போயிட்டு உங்களோட சர்வேவை வந்து உங்களோட ஃபீட்பேக் ரிவ்யூஸை வந்து இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு குளோபலாக இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து இந்த ரிவ்யூஸ் வந்து எங்களுக்காக கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக bigdatahandson.com அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே போயிட்டு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களோட பதிவுகள் எல்லாமே இங்கே இருக்கும். அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். எங்களோட பதிவுகள் எல்லாமே வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போதான் ஆரம்பிச்சது. அதுக்குள்ள வந்து இந்த 560 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. மிக்க நன்றி. மற்ற செஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்சீக்வெண்ட்டாக பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் சீரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டா எடுப்போம். அது வந்து இன்னும் 2 months கழிச்சு ஒரு 1.5 months கழிச்சு தான் ஆரம்பம் அந்த செஷனை. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல போகும் அந்த செஷன்ஸ், அதுக்கப்புறமா தமிழ்ல போகும் அந்த செஷன்ஸ். ஏஐ செஷன்ஸ் இருக்கும், அது ஒரு 30 கிட்ட வரும் அந்த செஷன்ஸ். அதுலேயும் எம்எல்டி எல்லாமே இருக்கும். இதோட சேர்த்து நிறைய செஷன்ஸும் அடிஷ்னலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.